தாய் வீடு மே 2026. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். இதுவரை மகாவம்சம் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் பாலி மொழியில் மகாநாம தேரர் என்னும் பௌத்த பிக்குவால் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான, அதாவது நம்பகத்தன்மை அற்ற செவி வழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின் ஒரு காலத்தில் கால வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது. தேவநம்பியதீசன் காலத்தில் பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. தேவநம்பியதீசனும் அசோக சக்கரவர்த்திக்கும் சிறந்த நட்பு நிலவியது. சுமணன் என்னும் பௌத்த தேரர், இவர் அசோக சக்கரவர்த்தியின் பேரன். அசோக சக்கரவர்த்தியிடமிருந்து புத்தரின் அஸ்தியையும் அவர் பயன்படுத்திய பிக்ஷா பாத்திரத்தையும், இந்திரனிடமிருந்து புத்தரின் வலது காரை எலும்பின் அஸ்தியையும் வாங்கி வந்தான். அசோக சக்கரவர்த்தி போதி மரத்தை சகல மரியாதைகளுடனும் வணங்கி தனது இராச பதவியை 3 முறை போதி மரத்துக்கு வழங்கி போதி மரத்தை ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அதன் பின், நான் 3 முறை எனது அரச பதவியை போதி மரத்திற்கு அளித்து பூசித்தேன். அதே போல எனது நண்பனான அரசனும், அதாவது தேவநம்பியதீசனும் அரச பதவியை அளித்து பூசை செய்வானாக என்று கூறி போதி மரக்கிளையை சங்கமித்திரை என்னும் தேரி மூலமாக அனுப்பி வைத்தார். இதனால் அறியப்படுவது யாதெனில், இலங்கையில் பௌத்தம் கொண்டு வரப்பட்டதில் அசோக சக்கரவர்த்தியின் நேரடி தொடர்பு இருந்ததாக நம்பப்படுகிறது. அது நாட்டார் பாடல்கள், அதாவது கதைகள் வாயிலாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அசோகன் காலம் பொது ஆண்டின் முன் 3ஆம் நூற்றாண்டு. எனவே இலங்கையில் பௌத்தம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக, அப்படியாயின் பௌத்தம் வருவதற்கு முன் இலங்கையில் இருந்த வழிபாட்டு முறை யாது என்னும் கேள்வி எழுகிறது. இலங்கையில் பௌத்தம் வருவதற்கு முன் வாழ்ந்த மக்கள், அவர்கள் மொழி, மதம் அல்லது வழிபாட்டு முறை. வரலாற்று காலத்தில் இருந்து இலங்கையில் வாழ்ந்த மக்கள் இன அடிப்படையில் ஒரே இனக்குழுவை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கொள்வதே இங்கு பொருத்தமாக இருக்கும். அவர்கள் பேசிய மொழி எவ்வாறு எக்காலத்தில் வேறுபட்டவையாக இருந்தன என்று கூறுவது கடினமாயினும் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்னும் தொடர் இலங்கையை தமது மரபு வழி புறப்படமாக கொண்டு வாழும் தமிழர்களை குறிக்க பயன்பட்டு வருகிறது. இலங்கையில் அதிகாரப்பூர்வ ஆவணங்களிலும் இந்த பொருளிலேயே இத்தொடர் பயன்பட்டு வந்திருக்கிறது. இவர்களை இலங்கை வம்சாவளி தமிழர் எனவும் குறிப்பிடுவது உண்டு. இரண்டாவதாக, இலங்கை புவியியல் ரீதியாக இந்திய தீபகற்பத்தில் இருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே, சுமார் 5 முதல் 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிரிந்ததாக அறிவியலாளர்கள் கருதுகின்றார்கள். ராமேஸ்வரம் கோயில் பதிவுகளின்படி 1480 ஏற்பட்ட சூறாவளியினால் ஆதாம் பாலம், அதாவது ஆடம்ஸ் பிரிட்ஜ் எனப்படும்
நிலத்தொடர்பு தண்ணீரில் மூழ்கி பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை நிறுவும் சாதனங்கள் பல உண்டு. மகாவம்சம், தீபவம்சம். மகாவம்சம் ஒரு வரலாற்று ஆவணம் என்று கொள்ளும் அளவுக்கு அதன் தன்மை அமையவில்லை. பெரும்பாலானவர்களால் இது ஐயமின்றி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாடோடி கதை வடிவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயணித்து பௌத்த குருமார்களால் தொகுத்து எழுதப்பட்டது. மகாவம்சம் இலங்கை மரபு வழி தமிழர் தோற்றம் பற்றி அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் எதையும் கொண்டிருக்கவில்லை. மகாவம்சம் குறிப்பிடும் விஜயன் காலத்தில் விஜயனதும் அவன் நண்பர்களினதும் திருமணத்திற்காக பாண்டி நாட்டிலிருந்து பெரும் அளவிலான தமிழர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிய வருகின்றது. ஆனால் இவர்கள் சிங்கள இன தோற்றத்தின் ஒரு பகுதியாக ஆகி இருப்பார்கள் என்று கருதுவதே பொருத்தமானதாகும். இத்தகைய குறிப்புகளில் இருந்து இலங்கைக்கும் இந்திய துணைக்கண்டத்துக்கும் இடையே திருமணம், வர்த்தகம் முதலாய தொடர்புகள் இருந்திருப்பதை அறியக்கூடியதாக உள்ளது. அத்துடன் இலங்கை தீவுடன் தமிழ்நாட்டினருக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது என்பதும், இலங்கை தீவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தொடர்புகள் மக்கள் எளிதாக போக்குவரத்து செய்யக்கூடிய அளவில் இருந்தது என்பதும் தெளிவாகின்றது. நான்காவதாக, மகாசேனன் காலம் வரை, அதாவது 206 முதல் 302 ஆண்டு வரை தமிழரும் தமிழருக்கு எதிரான உணர்வுகள் காணப்படவில்லை. எல்லாளன், சேனன், குட்டகன் ஆகிய தமிழ் மன்னர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தர்ம நெறி தவறாது ஆண்டார்கள். இது பற்றி மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய நூல்கள் அவர்களை தம்மென ராஜ்யம் கராயும் என்றனர். இவ்வாறு வேறு எந்த மன்னர் பற்றியும் கூறப்படவில்லை. ஐந்தாவதாக, மகாவம்சம் எந்த ஒரு பிரிவினரையும் ஆரியர் என்று குறிப்பிடவில்லை. ஆயினும் விஜயன், பாண்டு வாசுதேவன் ஆகியோர் பற்றிய புனை கதைகளை ஆதாரமாக கொண்டு இலங்கையில் ஆரியர் குடியேற்றங்கள் ஏற்பட்டதான கதையை இக்கால வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று நூல்களில் புகுத்தி விட்டார்கள் என்கின்ற பேராசிரியர் பத்மநாதன். ஈழத்தில் தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் முக்கிய ஆதாரங்களாக கொள்ளத்தக்கவை: 1. அசோகனது கிர்னார் 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. அசோகனது கிர்னார் 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டில் தனது மௌரிய பேரரசின் எல்லைக்கு அப்பாற்பட்ட அண்டை நாடுகளை பட்டியலிடும் போது தாமிரபரணி என்று இலங்கையை குறிப்பிடுகிறார். அசோகர் தனது கல்வெட்டில் தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சோழர், பாண்டியர், சத்திரபுத்திரர், கேரளபுத்திரர் ஆகியோருடன் சேர்த்து தாமிரபரணி என்று இலங்கையை குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, பெருங்கற்கால பண்பாடு. பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிற்கு, அசோகர் காலத்துக்கு முன்னரே ஈழத்தில் தமிழர் அல்லது தமிழரின் முன்னோர்களான திராவிட பண்பாட்டு மக்கள் வாழ்ந்ததற்கான வலுவான தொல்லியல் சான்றுகள் உள்ளன. பெருங்கற்கால பண்பாடு பொது ஆண்டுக்கு முன் 1000 முதல் பொது ஆண்டுக்கு முன் 500 வரையிலான காலப்பகுதியில்
தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரே மாதிரியான பெருங்கற்கால பண்பாடு நிலவி இருக்கிறது. பெருங்கற்கால பண்பாட்டு பரவிய இடங்களில் வேறுபட்ட வளங்கள் காரணமாக இடத்துக்கு இடம் பெருங்கற்கால பண்பாடு வேறுபட்டு காணப்படுகின்றது. பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகின்றன. தென்னிந்தியாவில் இருந்து பரவிய ஆதி இரும்பு கால மக்களே முதலாக உற்பத்தி முறை ஒன்றினை இலங்கையில் உருவாக்கினார்கள். பயிர் செய்கை, நீர்ப்பாசனம், உலோக வார்ப்பு, மட்கல உற்பத்தி, கிராம நகர அமைப்புகள், பண்டை மாற்று, சந்தைப்படுத்துதல், கடற்பிரயாணம் முதலிய யாவும் அவர்களின் வருகையோடு வளமையாக ஏற்பட்டன. ஈமச் சின்னங்கள் தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூர் போன்ற அகழ் ஆய்வு தளங்களில் காணப்படுகின்ற முதுமக்கள் தாளிகள் மற்றும் ஈமச் சின்னங்கள் போன்றே இலங்கையின் பொம்பரிப்பு மற்றும் இப்பன் கடுவ ஆகிய இடங்களிலும் ஈமச் சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மட்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் மற்றும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள குறியீடுகள் தென்னிந்திய பண்பாட்டோடு ஒத்து போகின்றன. பிராமி வரி வடிவங்களில் எழுதிய பிராகிருத கல்வெட்டுகளில் தமிழர் பற்றிய செய்திகள். இவ்வகையில் 2000க்கு மேற்பட்ட பிராமி வரி வடிவங்களில் எழுதிய பிராகிருத கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை அளவில் மிகச் சிறியவை. தமிழர் பற்றி அவை கூறுவதாவது: 1. தமிழர் சமூக பிரிவுகளின் பெயர்கள். 2. பிராகிருதமயமான தமிழ் சொற்கள். 3. தொழில்சார் சமூக பிரிவுகளை சேர்ந்த சமூக கட்டமைப்பு. 4. உற்பத்தி முறை. 5. பௌத்த சமய செல்வாக்கு. பிராகிருத மொழி கல்வெட்டுக்கள் அறிவியல் சிந்தனை அடிப்படையில் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் பேராசிரியர் சிவபத்மநாதன் அவர்கள். பேராசிரியர் சிவபத்மநாதன் அவர்கள் இலங்கை தமிழர் வரலாறு, கிழக்கிலங்கையில் நாகரும் தமிழும், கிறிஸ்துக்கு முற்பட்ட 250 முதல் 300 வரையிலான காலப்பகுதி என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலான தகவல்கள் வருமாறு. இப்பொழுது கிடைத்துள்ள புராதனமான தமிழ் கல்வெட்டுகளில் 90% அதிகமானவை நாகர் பற்றியவை. இவை அளவில் சிறியவை, பெயர்ச்சொற்களால் ஆனவை. கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் முதலாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடையாளம் காண முடிந்தது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரையிலும் எழுவான்கரையிலும் அவை காணப்பட்டன. அம்மாவட்டத்தின் வட தென் பகுதிகளில் வயல்வெளிகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் பரந்து காணப்படுகின்றன. இவ்வகையான கல்வெட்டுக்கள் திருகோணமலை, அம்பாறை முதலிய மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம், வவுனியா ஆகிய இடங்களில் உள்ள அருங்காட்சியகங்களிலும் இத்தகைய தமிழ் கல்வெட்டுக்கள் பல வகையான பொருட்களிலும் காணப்படுகின்றன. இவை வரலாற்று சான்றுகளாகவும் பண்பாட்டு சின்னங்களாகவும்
சிறப்பு பெறுகின்றன. மலைப்பாறைகளில் நூற்றுக்கணக்கான தூண்களிலும் சொற்கள் பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றன. கல்லில் பொழிந்த செக்கு, உரல், ஆட்டுக்கல், அம்மி முதலியவற்றில் காணப்படுகின்றன. பித்தளை விளக்கு, இரும்பு விளக்கு, உலோகங்களில் ஆன காட்சி பொருட்கள் முதலியவற்றிலும் தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன. தமிழ் பிராமி வடிவங்களில் பெயர்கள், வெட்டிய சங்குகள் பலவற்றை கற்பெட்டியில் காணக்கூடியதாக இருந்தது. வழிபாட்டு சாதனைகளாக பயன்படுத்தப்பட்ட முக்கோண வடிவிலான சிறிய கற்கள், சிறிய சுடுமண் படிமங்கள் என்பன இலங்கையின் 1/3 பரந்து காணப்படுகின்றன. நாகர் உருவாக்கிய கேணிகளிலும் மலை மேல் வெட்டப்பட்ட தடாகங்களிலும் அவற்றின் விளிம்புகளிலும் தமிழ் கல்வெட்டுக்கள் உள்ளன. செங்கற்கள், கலவோடுகள், கட்டிட அழிபாடுகள் என்பவற்றிலும் இவற்றை காணலாம். பிராமி வடிவங்களில் எழுதிய பிராகிருத மொழி கல்வெட்டுக்கள் குகை தலங்களில் நீர்வடி விளிம்புகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் பௌத்த மதம் தொடர்பானவை. அவற்றின் சமகால ஆதி இரும்பு கால பண்பாட்டு மக்களின் ஈமத்தலங்களை, அவற்றில் உள்ள கல்லறைகள், தாளிகள் முதலியவற்றில் தமிழ் மொழியில் வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை நாகரோடு தொடர்புடையவை. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் காணப்படும் பெருந்தொகையான பிராமி எழுத்துக்கள் அவற்றின் வடிவங்களில் அமைந்த தமிழ் கல்வெட்டுக்கள் உள்ளன. அவற்றுள் சில மிக அண்மை காலத்து கண்டுபிடிப்புகளாகும். ஆதிகால இலங்கை வரலாற்றிலும் இலங்கை தமிழரின் உற்பத்தி பற்றிய சிந்தனைகளிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று பேராசிரியர் சி. பத்மநாதன் அவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். பிராமி வரி வடிவங்களில் எழுதிய பிராகிருத கல்வெட்டுக்கள் குகைத்தலங்களில் நீர்வடி விளிம்புகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் பௌத்த மத தொடர்பானவை. ஒரு தொடர் மொழியில் எழுதப்பட்டவையாக காணப்படுகின்றன. இவற்றின் சமகாலத்தவையான தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மக்கள் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை. புராதன இலங்கை வரலாறு பற்றி போதிக்கப்படும் சிந்தனைகளை மீள் பரிசோதனை செய்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது தேவை ஒன்று இருக்கின்றது என்பதனை இவற்றின் மூலம் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அவற்றின் சமகாலத்தவையான தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மக்கள் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை. புராதன இலங்கை வரலாறு பற்றி போதிக்கப்படும் சிந்தனைகளை மீள் பரிசோதனை செய்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இவற்றின் மூலம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் 1/3 தமிழர் சமுதாயம் பொது ஆண்டுக்கு முதலிலிருந்து முதல் 2 நூற்றாண்டுகளிலும் உருவாகிவிட்டது என்பதை தொடர்ச்சியான ஒரு நிலப்பகுதியில் தமிழ் மொழி பேசுபவர்கள், வேளிர் ஆட்சியின் கீழமைந்த சிற்றரசுகள் பலவற்றை உருவாக்கிவிட்டனர் என்றும் சொல்லக்கூடிய காலம் வந்துள்ளது. நாகர் தமிழ் மொழி பேசியவர்கள் என்பதாலும் ஆதி இரும்பு கால பண்பாட்டை பிரதானமாக அவர்கள் இலங்கையில் பரப்பினார்கள் என்பதாலும் பொது ஆண்டுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு முதல்
தமிழ் ஒரு பேச்சு வழக்கு மொழியாக நில பெற்றுள்ளமை உய்த்து உணரப்படுகின்றது. தமிழ்நாட்டில் தமிழ் நன்கு வளர்ச்சி பெற்று இலக்கியங்கள் பல இயற்றிய ஒரு பொற்காலத்தில் தொல்காப்பியம் எழுதப்பட்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தொல்காப்பியம் எழுந்த காலம் பொது ஆண்டின் முன் 711 என்பதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐந்தாவது, சங்க இலக்கியத்தில் ஈழத்து பூதம் தேவனார் என்னும் புலவர் பாடல் பாடியிருக்கிறார். சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில் ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும், பட்டினப்பாலை 191வது அடி என்று ஈழத்துடனான வர்த்தக தொடர்பு பற்றி கடியலூர் உருத்திரம் கண்ணினார் என்னும் புலவர் பாடிய இப்பாடல் சோழ மன்னன் கரிகால் சோழனின் காவிரி பூம்பட்டினம், அதாவது புகார் துறைமுகத்தில் குவிந்து கிடக்கும் செல்வங்களில் ஈழத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுகள், குறிப்பாக பயறு பற்றி விவரிக்கப்படுகிறது. கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் தெரிய ஈண்டி, பட்டினப்பாலை 190 முதல் 192 அடிகள் வரை. ஆனைக்கோட்டை முத்திரை. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் நடந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்திரை மிகவும் முக்கியமானது. முத்திரையில் பிராமி எழுத்துக்களுடன் மெகலித் குறியீடுகளும் உள்ளன. அந்த முத்திரையில் கோ வேதா என்று எழுதப்பட்டுள்ளது. கோ என்பது தமிழில் அரசன் அல்லது தலைவன் என்று பொருள்படும். இது பொது ஆண்டின் முன் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். நாகர் இனம் மற்றும் பெயர்கள். இலங்கையின் ஆதிக்குடிகளாக கருதப்படும் நாகர்கள் திராவிட அல்லது தமிழ் பண்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் என பல வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆரம்பகால பிராமி கல்வெட்டுகளில் தமேட என்ற சொல் தமிழர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. மொழி மற்றும் வணிக தொடர்பு. பொது ஆண்டுக்கு முன் 500க்கு முன்னரே ஈழத்தில் வாழ்ந்த மக்களின் மொழி தாக்கம் பிற்காலத்தில் உருவான சிங்கள பிராகிருத மொழியில் உள்ளதாக மொழியியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள். குதிரை வணிகம் மற்றும் முத்து வணிகம் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் ஈழத்துக்கு தொடர்ந்து வந்து சென்றதற்கான சான்றுகள் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. புத்தரின் புனித சின்னமான வல்லரசுக்களை சங்கமித்தை என்னும் தேரியால் இலங்கைக்கு கடல் வழியாக எடுத்து வரப்பட்டு யாழ்ப்பாணத்தில் ஜம்புகோலப்பட்டினம் என்னும் இடத்தில் இறக்கப்பட்டு அதனை அரச மரியாதைகளுடனும் அனுராதபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது பற்றி மகாவம்சம் கூறும் தகவல்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவநம்பிய தேசன் ஜம்புகோலப்பட்டினத்திற்கு அண்மையில் விகாரை ஒன்று கட்டியதாகவும் அதனை முதலாம் விஜயபாகு முதலிய பின்வந்த அரசர்கள் புதுப்பித்து கட்டினார்கள் என்றும் கூறப்படுகிறது. இவ்வரலாற்று குறிப்புகள் வன்னி பிராந்தியத்தின் சில இடங்களிலும் யாழ்ப்பாண தீபகற்பகத்தின் கந்தரோடை, சுன்னாகம், வல்லிபுரம், நவக்கிரி, நெடுந்தீவு, நயனாதீவு முதலிய இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தர், போதிசத்துவர் சிலைகள் பௌத்த வழிபாட்டு எச்சங்கள் என்பன உறுதி செய்கின்றன. இந்த தகவல்கள் ஈழம் மற்றும் தென்னிந்தியா ஆகிய 2 பகுதிகளும் ஒரு பொதுவான பண்பாட்டு களத்திலே இணைந்திருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இலங்கையில் தமிழர் இருப்பு பற்றி
பேராசிரியர் இந்திரபாலா அவர்களுடைய கருத்து வருமாறு. நுண்கற்கால பண்பாட்டு இலங்கை தென்னிந்தியா முழுவதற்கும் பொதுவான பண்பாடாக இருந்துள்ளது. இனம், மொழிகள், பண்பாட்டு கூறுகள், தொழில்நுட்பம் என்பவற்றில் பொதுத்தன்மை காணப்பட்டது. இப்பண்பாட்டை தொடர்ந்து முன்னேற்றகரமான பெருங்கற்பண்பாடும் மக்களும் இலங்கைக்கு புலம்பெயர்ந்து வந்தபோது அப்பண்பாட்டை முன்பு இங்கு வாழ்ந்த நுண்கற்கால மக்கள் பின்பற்றினார்கள் அல்லது பெருங்கற்கால பண்பாடு அப்பண்பாட்டை உள்வாங்கிக் கொண்டது என கூறலாம். இதனால் வரலாற்று காலத்தில் இருந்து மொழி பெயர்க்கப்பட்ட தமிழ், சிங்களம் என வேறுபட்டு பார்க்கப்படும் இம்மக்கள் இன அடிப்படையில் ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என்று கூறுவதே பொருத்தப்பாடாகும் என்கின்றார். பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களுடைய கருத்து, தமிழ் மொழி பேசும் மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மொழி பேசும் மக்களாக இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே அவர்களின் மூதாதையினர் வரலாற்றுக்கு முற்பட்ட கற்காலத்தில் இருந்து இலங்கையில் வாழ்ந்துள்ளார்கள். சேனா ராசநாயக முதலியார் யாழ்ப்பாண வரலாறு என்னும் நூலிலிருந்து கீழ்வருமாறு கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு முற்பட்ட நூற்றாண்டுகளிலேயே இன்றைய யாழ்ப்பாண குடாநாட்டு பகுதிகளில் தமிழர் ஆட்சி செலுத்தி இருக்கக்கூடும் என்பது யாழ்ப்பாண வரலாறு எழுதிய சேனா ராசநாயக முதலியார் அவர்களுடைய கருத்து. எனினும் இதற்கான ஆதாரங்கள் போதிய அளவில் கிடைக்கவில்லை. மூன்றாவதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இலங்கையில் தமிழர் பரவலாக வந்த போதிலும் அனுராதபுரம், புலனறுவை ஆட்சிகளின் வீழ்ச்சியுடன் சிங்களவர் அதிகாரம் தெற்கு நோக்கி நகர்ந்த போது நாட்டில் புவியியல் முறையில் தமிழ் சிங்கள முனைவாக்கம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்க கூடும். இதுவே 12ஆம் நூற்றாண்டளவில் யாழ்ப்பாண அரசின் தோற்றத்துக்கு வித்திட்டது எனலாம். ஈழம் தமிழ்நாட்டில் இருந்து பிரிந்த காலம் முதலாக ஈழத்தை தம் நாடாக கொண்ட தமிழ் இன மக்கள் ஈழத்தில் தொடர்ந்து வசித்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தென்னிந்திய படையெடுப்புகளாலும் தென்னிந்திய அரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் ஈழம் பல நூற்றாண்டுகள் இருந்த காரணத்தினாலும் பல்லாயிரக்கணக்கான தமிழர் ஈழத்தில் குடியேற்றப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது கடைசி சிங்கள மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் உள்ளிட்ட சிங்கள மன்னர்கள் தென்னிந்தியாவுடனேயே திருமண தொடர்பு கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. இதன் அடிப்படையிலும் ஈழத்தினை உரிமை கொண்டாடும் தமிழ் பேசும் சமூகம் ஒன்று தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். தமிழ் மொழியின் தொன்மை பற்றி தமிழ்நாட்டு தொல்பொருட் சின்னங்களை ஆதாரமாக்கி நிர்ணயிக்க முடியாதவற்றை இலங்கையில் கிடைத்த பிராமி கல்வெட்டுகளின் அடிப்படையில் சொல்ல முடிகின்றதை ஒரு குறிப்பிடத்தக்க சான்றாக சொல்லலாம். மகாவம்சம் பல நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் நாட்டார் பாடல்களாக பாடப்பட்டு வந்த கதைகளை பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் மகாநாம தேரர் என்னும் பௌத்த பிக்கு பாலி மொழியில் தொகுத்ததாக நம்பப்படுகிறது. பௌத்த துறவிகள் ஒருங்கிணைந்து மகிந்தன் முதலான பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையில் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டது. பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான செவிவழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின்னொரு காலத்தில் கால வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா,
மகாவம்சம் என்னும் பெயரிலே தொகுக்கப்பட்டது. 10 வரலாற்றில் தொடர்ந்து ஆட்சி செய்த 10 சேர மன்னர்களின் அரசியல் சாதனைகள், கொடை முதலிய சிறப்புகளை சங்க இலக்கியத்தில் சிறந்த புலவர்கள் ஒருவராக போற்றப்படும் கபிலர், பரணர், அரசில் கிழார், காக்கை பாடினையர் முதலிய 10 புலவர்கள் தனித்தனியாக பாடியிருக்கும் நூல் 10 என்னும் சங்க இலக்கியமாகும். தமிழ்நாட்டினது வரலாற்றை வரைவதற்கு சங்க இலக்கியங்களை ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளாத காலம் ஒன்று இருந்தது. இலக்கிய சான்றுகளை ஏற்றுக்கொள்வதற்கு புறச்சான்றுகள் கேட்கப்பட்ட அதே காலகட்டத்தில் மகாவம்சம் வரலாற்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இன்றைய ஆய்வாளர்களுக்கு வியப்பு தரும் செய்தியாகும். இந்த ஆய்வில் 10 சேர மன்னரின் தொடர் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ள 10 என்னும் வரலாற்று இலக்கியம் நாடோடி பாடல்களாக பல நூற்றாண்டுகளாக எடுத்து வரப்பட்டு பௌத்த பிக்குகளால் நூல் வடிவம் பெற்ற மகாவம்சம் என்னும் வரலாற்று நூலுடன் ஒப்பாய்வு செய்யப்படுகிறது.